கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. மோடி தான் இன்னும் எடப்பாடியை சிஎம்மா சொல்லலை. முதல்ல சொன்ன அமித்ஷாவும் இப்போ சொல்லதுக்கு தயங்குறாரு. அண்ணாமலை ஏற்கனவே சொல்லிட்டாருங்கிறத சொன்னேன். இப்போ அவரு மோடி எல்லாம் சொன்ன பிறகு அண்ணாமலை என்னன்னார், மோடின்னு சொல்லலை. மோடி வந்து அந்த அலையன்ஸ் வரும்போது ட்வீட் போட்டதில் எடப்பாடி பேரை போடலை. அப்புறம் இங்கே திருச்சி வந்து பார்த்துட்டு போனதில் எடப்பாடி பேரை மோடி சொல்லலை. அப்போ மோடி மட்டும் சீட் ஷேரிங் 2:1 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வர்றது வரை அவர் வெயிட் பண்ணுறாரு. பட் என்டிஏக்கு பின்னடைவு எங்கே வந்திருக்குன்னா, இதற்கு முன்னாடியே ஈரோடு கிழக்கிலே வந்துட்டு, நான் நாணயமாக நேர்மையாக எல்லா விஷயத்தையும் பார்க்கக்கூடியவன். ஈரோடு கிழக்கில் என்டிஏ பின்னடைவு வந்துங்கிறது சீமானுக்கு பெரிய பூஸ்ட். அதனால தான் இதை பற்றி ரங்கராஜ் பாண்டே பேசுனது கிடையாது. இந்தியா டுடே மணி பேசக்கூடாது, நீதி நேர்மை நாணயம்னு பேசுவாங்க. ஆனால் நடந்த விஷயத்த இது உண்மைன்னு அவங்களுக்கு பேசாது. உள்ள இக்னரண்டாக இருக்கணும், அல்லது டெலிபரேட்டாக டினை பண்ணதாட்டு இருக்கணும். ஈரோடு கிழக்கில் களத்துக்குள்ளே வரல. அதாவது அண்ணாமலையால் கேண்டிடேட் போட முடியல. எப்படி தமிழிசையை ஆர்கேனரில் இது பண்ணாங்களோ அண்ணாமலையால் போட முடியல. அந்த இடம் தான் சீமான் வளர்ந்த இடம். ஸ்டாலின் வர்சஸ் சீமான்ங்கிறது வந்துட்டு, எனக்கு ஒரு இடைத்தேர்தல் களத்திலேயாவது ஸ்டாலின் வர்சஸ் சீமானு வந்துட்டு. நிக்கலன்னா ஏம்பா யார் நிக்காண்டான்னு சொன்னா, அவன் நிற்க முடியாம கோலத்தனமா ஓடுறதுக்கு நிக்கலன்னு ஏம்பா ஊடகத்தில் பேசுற? கொஞ்சமாவது அறிவு நானே இருக்கா? நிற்காம ஓடணும்னெல்லாம் நிக்கலன்னு நீ ஏன் வக்கலாத்து சீமான் மேல வன்மத்தில் பேசுற? எடப்பாடியும் தேசிய கட்சிகளால நாட்டுக்கு எந்த லாபமும் இல்லைங்கிறாரு. தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவும் காங்கிரஸும் நாட்டுக்கு வேஸ்ட்ங்கிறார். அவர் நிலைப்பாட்டில இருந்து மாறி இருக்கிறார். சீமான் மாறல. இதுலதான் ரங்கராஜ் பாண்டே சவுக்கு சங்கருக்கு ஆனஸ்டியா நான் கொஸ்டின் பண்றேன். 8% ஓட்டு எடுத்தவன் நிலைப்பாட்டில இருந்து மாறல, 20% ஓட்டு எடுத்த நிலைப்பாட்டில இருந்து மாறி இருக்கான். உண்மைதானே இது? இதை சொல்லதுக்கு உங்களுக்கு ஏன் நாக்கு வர மாட்டேங்குது? இந்த களம் எப்படி இருக்க போகுது சார்? களம் அமைதுக்குன்னு நாள் ஆகும். நம்மளும் சில மூவ்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா நீங்க முன்னாடி சொன்னது என்னன்னா, என்டிஏ தலைமையில இந்த கூட்டணி தலைமையில சீமானவர்களை சிஎம் கேண்ட கொண்டு வருவேன்னு சொன்னீங்க. சீமானவர் முன்னாடி தம்பின்னு சொன்னவர் இப்போ வந்து எதிரின்னு ஆக்குறாரு, மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படிங்கிற விமர்சனம் அவர் இன்னைக்கு பேசுறதான் கரெக்ட். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து நிறைய கருத்துக்கள் முதல் வந்திருக்கு. அண்ணாமலை அவர்கள் வந்து தற்குறி அப்படின்னு சொல்லியிருக்காரு, கருத்து முரண்பாடு இருக்கு, முதல்வர் ஆக்கக்கூடாது அப்படின்னா நிறைய சொன்னவர். இப்போ நேற்றைய தினம் வந்து பேசினது என்னன்னா, இபிஎஸ்ஐ வந்து நம்ம முதல்வர் ஆக்கணும், தமிழ்நாட்டு முதல்வர் ஆக்கணும் அப்படின்னு. இந்த மனம் மாற்றத்துக்கான காரணம் என்ன? கட்சி கட்டுப்பாட்டுக்கு தக்கன அவர் நிற்கிறாரு. இதை 10-15 நாளைக்கு முன்னே நான் சொல்லிட்டார் அவர். இப்போ அவர் அந்த மாநாட்டில் சொன்னனால ஹைலைட் ஆகுது. 15 நாளைக்கு முன்னே சொல்லிட்டார். அப்போ நான் அந்த பொன் வில்சன்னு நம்ம தம்பி சகோதரர் ஒருத்தர்கிட்ட ஒரு வாதத்தில், ஒரு சகோதரர் திறமைசாலி, அது வேற விஷயம், நாம் பேசும்போது மோடி தான் இன்னும் எடப்பாடியை சிஎம்மா சொல்லலை. முதல்ல சொன்ன அமித்ஷாவும் இப்போ சொல்லதுக்கு தயங்குறாரு. அண்ணாமலை ஏற்கனவே சொல்லிட்டாருங்கிறத சொன்னேன். இப்போ அவரு மோடி எல்லாம் சொன்ன பிறகு அண்ணாமலை என்னன்னார், மோடின்னு சொல்லலை. மோடி வந்து அந்த அலையன்ஸ் வரும்போது ட்வீட் போட்டதில் எடப்பாடி பேரை போடலை. அப்புறம் இங்கே திருச்சி வந்து பார்த்துட்டு போனதில் எடப்பாடி பேரை மோடி சொல்லலை. அப்போ மோடி மட்டும் சீட் ஷேரிங் 2:1 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வர்றது வரை அவர் வெயிட் பண்ணுறாரு. மற்றபடி அந்த கூட்டணி வந்து அதில் எடப்பாடி தான் சிஎம்ங்கிறது வந்து ஆப்வியஸ் தானே. 20% வாக்கு பலம் கொண்ட கட்சி கூட 11.4% வாக்கு பலம் கொண்ட கட்சி கூட்டணிக்கு போயிருக்குது. அதில் சீட் ஷேரிங் எப்படி முடிஞ்சாலும் அதிமுக தான் முதலமைச்சர் இது வரும். அதில் ஃபர்ஸ்ட்ல எடப்பாடி முதலமைச்சர்னு சொன்ன அமித்ஷா அதிமுகவிலிருந்து ஒரு வரனாப்பில். இப்போ அண்ணாமலையே சொன்னதும் நயனார் நாகேந்திரன் ஒவ்வொரு இடமா சொல்லிட்டு இருக்கிறார். இதுதான் உண்மை நிலைமை. பட் என்டிஏக்கு பின்னடைவு எங்கே வந்திருக்குன்னா, இதற்கு முன்னாடியே ஈரோடு கிழக்கிலே வந்துட்டு, நான் நாணயமாக நேர்மையாக எல்லா விஷயத்தையும் பார்க்கக்கூடியவன். ஈரோடு கிழக்கில் என்டிஏ பின்னடைவு வந்துங்கிறது சீமானுக்கு பெரிய பூஸ்ட். அதனால தான் இதை பற்றி ரங்கராஜ் பாண்டே பேசுனது கிடையாது. இந்தியா டுடே மணி பேசக்கூடாது, நீதி நேர்மை நாணயம்னு பேசுவாங்க. ஆனால் நடந்த விஷயத்த இது உண்மைன்னு அவங்களுக்கு பேசாது. உள்ள இக்னரண்டாக இருக்கணும், அல்லது டெலிபரேட்டாக டினை பண்ணதாட்டு இருக்கணும். சவுக்கு சங்கர் பேசுனது கிடையாது.
பிரியன் பேசுனது கிடையாது. நண்பர்கள், சகோதரர்கள், அவங்க எனக்கு போட்டியாளரெல்லாம் அவங்க நினைக்கல. என்னோட நோக்கம் பொலிட்டிக்கல் பிளேயர், அவங்க அரசியல் விமர்சகர்கள். நானும் அரசியல் இதில் பேசிகிட்டு இருந்தாலும் கூட என்னோட மெயின் நோக்கம் பொலிட்டிக்கல் பிளேயராக தான் நான் போயிட்டுருக்கிறேன். என்னன்னா ஆர்கே நகரில் தமிழிசைக்கு எதிராக பாஜக செயல்பட்டு தமிழ் தேசியத்தை எழும்ப விட்டுட்டாங்க. அப்புறம் திமுகவும் அண்ணா திமுகவும் ஊழல்னு சொல்லிக்கிட்டு அண்ணா திமுக கூட போனதில் 2019 தமிழ் தேசியத்தை எழும்ப விட்டுட்டாங்க. அடுத்து 11.4% ஓட்டு தாமரையில் எடுத்தோம். விக்கிரவாண்டியில் அவங்க பாமகவை நம்பி கேண்டிடேட் போட்டு விக்கிரவாண்டி வீதிகளில் மாம்பழத்தை தூக்கிட்டு ரெட்டையரலாட்டு அண்ணாமலையும் அன்புமணியும் மாம்பழத்தை தூக்கிட்டு போன ஒரு கட்டம் வந்து ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் கூறியதை அண்ணாமலையும் பேசி 29% வாக்கெடுத்து எடப்பாடியை களத்துக்குள்ளே வரவிடாமல் அடித்து வரட்டினாங்க. களத்துக்குள்ளே வரவிடாமல் 10.5 பற்றி பேச முடியாதவராட்டு இதில் ஸ்டாண்டு சொல்லணுமேங்கிறதுனால சிபி சண்முகமும் எடப்பாடியும் களத்துக்குள்ளேயே வரல. அப்படி பண்ணினவங்க ஈரோடு கிழக்கில் களத்துக்குள்ளே வரல. அதாவது அண்ணாமலையால் கேண்டிடேட் போட முடியல. எப்படி தமிழிசையை ஆர்கேனரில் இது பண்ணாங்களோ அண்ணாமலையால் போட முடியல. அந்த இடம்தான் சீமான் வளர்ந்த இடம். ஸ்டாலின் வர்சஸ் சீமான்ங்கிறது வந்துட்டு எனக்கு ஒரு இடைத்தேர்தல் களத்திலேயாவது ஸ்டாலின் வர்சஸ் சீமானு வந்துட்டு நிக்கலன்னா ஏம்பா யார் நிக்காண்டான்னு சொன்னா அவன் நிற்க முடியாம கோலத்தனமா ஓடுறதுக்கு நிக்கலன்னு ஏம்பா ஊடகத்தில் பேசுற, கொஞ்சமாவது அறிவு நானே இருக்கா? நிற்காம ஓடினவனெல்லாம் நிக்கலன்னு நீ ஏன் வக்கலாத்து சீமான் மேல வன்மத்தில் பேசுற? இப்போ அந்த இடம் தான் அண்ணாமலையை நிற்க விடாம பாஜக பண்ண இடம் தான் தமிழ் தேசியம் எமர்ஜான இடம். ஆர்கே நகர் தான் 1.1 இருந்த சீமான் ஆர்கே நகர்ல இருந்தா பாஜக கோட்டை விட்டதுல தான் சீமான் இந்துத்துவ கோட்டை விட்டல தான் எழும்புறாரு. இப்போ பெரியாரா திராவிடமே மண்ணுன்னு சொல்லும்போது ஈரோடு கிழக்குல பாஜக களத்துக்குள்ள நின்று அவங்க 2வது இடம் வந்திருக்கணும். 2வது இடத்த களத்துக்குள்ள சீமான்ட்ட விட்டுட்டு போயிருக்க கூடாது. எடப்பாடி ஏன் விட்டுட்டு போனாருன்னு சொல்லுவாங்க. விட்டுட்டு போனதுக்கு நுண்டி குதிரைக்கு சறுக்குன சாக்குன்னு பரங்கராஜ் பாண்டேயும் சவுக்கு சங்கரும் பேசுவாங்க. நண்பர்கள் தான், சகோதரர்கள் தான். சில உண்மையை மக்களுக்கு உரைக்கிறதுக்கு தான் இவங்களை பேரை சொல்லி தான் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் எனக்கு இருக்குது. நின்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் சீமானுக்கும் வித்தியாசம் பெருசா இருக்காதுன்னு எக்ஸ்போஸ் ஆயிரும். அதனால நிற்காம போயிட்டாங்க. நான் ப்ரெடிக்ஷன் பண்ணல, எதுவும் சொல்லலை. நடந்த விஷயத்துக்கு இன்டர்பிரேஷன் சொல்றேன். நடுநிலைமை நியாயம் உள்ளவங்க நடந்த விஷயத்த மறுக்காம ஒத்துக்குவாங்க. இதுலயும் அண்ணாமலையை நிற்க விடாம பண்ணதுல சீமான் எழும்பிட்டார். திராவிடத்துக்கு எதிராக சீமான் மட்டும்தான் களமாடி இது பண்ணாரு. அதற்கு பிறகு அண்ணாமலை நீக்கம். எடப்பாடி வந்து பிஜேபி கூட்டணி வர்றதுக்கு அண்ணாமலையை நீக்கிறார். அதுல எடப்பாடியும் விழுறாரு. சீமான் 2024 திமுகவும் காங்கிரசும் திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுவலர்கள் ஒட்டுண்ணிகள்ங்கிறார். எடப்பாடியும் தேசிய கட்சிகளால் நாட்டுக்கு எந்த லாபமும் இல்லைங்கிறார். தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவும் காங்கிரஸும் நாட்டுக்கு வேஸ்ட்ங்கிறார். அவர் நிலைப்பாட்டிலேருந்து மாறி இருக்கிறார். சீமான் மாறல்ல. இதுல தான் ரங்கராஜ் பாண்டே சவுக்கு சங்கருக்கு ஆனஸ்டியா நான் கொஸ்டின் பண்றேன். சகோதரர்கள், நண்பர்கள், சீமான் மாறல்ல, எடப்பாடி மாறி இருக்காங்கிற நீ பதிவு பண்ணு. நடந்த விஷயம் தானே. அதற்கு பிறகு எடப்பாடி கூட சேர்ந்தா சீட்டு வந்துடும்னு நினைச்சு அவங்களும் இறங்கி வராங்க. அந்த அலையன்ஸ் வந்து நடக்குது. இதுல எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாட்டிலேருந்து மாறி இருக்காருங்கிறத நீ பேசணுமா வேண்டாமா? சீமா நிலைப்பாட்டிலேருந்து மாறாம உறுதியா இருக்காருன்னு பேசணுமா வேண்டாமா? நியாயமான நடுநிலையானவனா நடந்த விஷயத்துல ரவீந்திரன் துரைசாமி சொல்றது சரியா தப்பான்னு கூட நீ பேசு. எல்லா அரசியல் விமர்சனம் சேர்த்தாங்க வைக்கிறேன். 8% ஓட்டு எடுத்தவன் நிலைப்பாட்டிலேருந்து மாறல, 20% ஓட்டு எடுத்த நிலைப்பாட்டிலேருந்து மாறி இருக்கான். உண்மைதானே இது? இதை சொல்லதுக்கு உங்களுக்கு ஏன் நாக்கு வர மாட்டேங்குது? கேள்வி நியாயம் தானுங்க. தென் அதிமுக பாஜக கூட்டணி நடந்த விஷயங்கள் தெரியும். இப்போ சீட் பிரச்சனை அந்த கூட்டணிக்குள்ள பெருசா நிற்குது. அண்ணாமலை தான் தமிழக பாஜகவின் முகம். அவர் இந்த கூட்டணிக்கு இடைஞ்சல் பண்றாருன்னு மேலிடத்துல புகார் கொடுப்பாங்கங்கிற சூழ்நிலையில அவர் வந்து எடப்பாடி தான் முதல்வர்னு சொல்லிட்டார். இப்போ சீட்டு பிரச்சனையில் இருக்குது. சீட் பிரச்சனை முடிஞ்ச முறை தான் இந்த கூட்டணி உறுதிப்படும். ஆல்மோஸ்ட் 2 பேரும் தனிச்சு நின்று தோத்ததுனால என்னமே பிரிய மாட்டாங்க, உறுதி தான். என்றாலும் சீட் பிரச்சனை இதுக்குள்ள முடிவாகணும். சீட் பிரச்சனைக்காக காத்து நிற்குது. அண்ணாமலை தேசிய கட்சியோட ஒரு
முக்கிய தலைவர், கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் போகணும். பட் சீட் பிரச்சனையில் அண்ணாமலை தான் 2-1ங்கிறதையும் பிஎம்ஓக்கு சொல்லியிருக்காரு. எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போது நீங்கள் சவுக்கு சங்கர் அதெல்லாம் மென்ஷன் பண்ணும்போது அவருடைய நேர்காணலாம் தொடர்ந்து நான் பார்க்கும்போது சீமான் அவர்கள் வந்து ஒரு கடும் தாக்கா வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஒரு விஷயம் என்ன, உங்கள் கையில் மண்ணு கிடைச்சா என்ன பண்ணுவீங்க, இந்த விஷயமே இப்படி பண்ணுறீங்க, மண்ணு மக்களும் கிடைச்சா நீங்கள் எவ்வளோ பாடுபடுத்துவீங்க, அந்த மாதிரிலாம் விமர்சனம் ஆரம்பிச்சு. இல்லை, அது விமர்சனம் பண்ணுறது அவர் உரிமை. சவுக்கு சங்கர் விமர்சிக்கலாம், சீமான ரங்கராஜ் பாண்டே விமர்சிக்கிறது அவங்க உரிமை. பாராட்டுறேன், வரவேற்கிறேன். சீமான் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாரு. 2024 நிலைப்பாட்டில். எடப்பாடி நிலைப்பாட்டு மாறி இருக்காருங்கிறத ஒரு வீடியோவில் பேசி விட்டுட்டு போகிறதுல உங்களுக்கு என்ன சங்கடம் வந்துட போகுது? ரங்கராஜ் பாண்டேக்கும் சவுக்கு சங்கருக்கும் என்ன சங்கடம் வந்துட போகுது? உண்மை தானே? இந்த உண்மையை சொன்னால் கன்சிஸ்டண்டான லீடர் சீமானுக்கு ஒரு பேர் கிடைக்கும். மாரிதாஸ் எல்லாம் சில விஷயங்கள் இவ்வளோ நேர்மையாக பார்க்குறாரு. அந்த நேர்மையை படிங்களா நீங்கள்? ஓகே, இந்த களம் எப்படி இருக்க போகுது சார்? களம் அமைதுக்குன்னு நாளாகும். நம்மளும் சில மூவ்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா நீங்கள் முன்னாடி சொன்னது என்னன்னா, என்டிஏ தலைமையில் இந்த கூட்டணி தலைமையில் சீமானவர்களை சிஎம் கேண்ட கொண்டு வருவேன்னு சொன்னீங்க. சீமான காட்டி தான் அந்த பேரத்தை பேச முடியும். சீமான் வந்துருவாருங்கிற அச்சத்தில் தான் அங்கே வந்திருக்கிறாரு. அதைத்தான் இந்த சூத்திரம் இதில் வெளியே வரும். நீங்கள் ஜன்னல் திறந்திருக்கு, கதவு திறந்திருக்குன்னு சொல்லும் போதும் வரல. 26லையும் கூட்டணி கிடையாதுன்னு சொன்னீங்க, 29லையும் கூட்டணி கிடையாதுன்னு சொன்னீங்க. இப்போ ஏன் வந்திருக்கீங்கன்னா, அண்ணாமலை, ஆடிட்டர் குருமூர்த்தி, நிர்மலா சீதாராமனே தான். அவருக்கு கொஞ்சம் எடுபடிகளா புரோக்கர்கள் கொஞ்சம் தெரியுமா? புரோக்கர்கள் இல்லை, புரோக்கர்னு சொல்லக்கூடிய துணிச்சல் தாலிங் நாடார் தொண்டனுக்கு இருக்குடா. எங்கேயும் எவனையும் நம்பி எங்கேயும் நின்னவும் கிடையாது. குறுக்க மறுக்க எவன் ஓடினாலும் விடமாட்டோம். இது இவங்களுக்கு சீமா சொல்லாங்கிற எண்ணம் ஓட்டம் இருக்குது. அண்ணாமலைக்கு இருக்குது, ஆடிட்டர் குருமூர்த்திக்கு பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சொன்னதுக்கு இருக்குது, நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கு இருக்குது, இவங்களுக்கு ஒரு எண்ண ஓட்டம் இருக்குது. அப்போ இதெல்லாம் நடந்துருமோங்கிறதுக்காக தான் எடப்பாடி அச்சப்பட்டு பாஜக வந்திருக்கிறார். சீமான பிஎம்ஓ ஆர்டி டீம் எல்லாம் சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாரோங்கிறதுக்காக தான் எடப்பாடி வந்திருக்காரு. இந்த குப்பஞ்சுப்பேன் புரோக்கர் இவனெல்லாம் தள்ளிருங்க. இந்த பயிர்களை நம்பியா நம்ம சசிகலா விஷயத்துல ஜெயித்தோம், இவனோட நம்பியா நம்ம சசிகலா விஷயத்துல ஜெயித்தோம், டாம் டிக்கன் ஹரியை நம்பியா ஜெயித்தோம். நாம எப்படி ஜெயித்தோம்னு எடப்பாடிக்கு தெரியும். The battle is fought in the mind of எடப்பாடி பழனிசாமி. The battle is fought in the mind of எடப்பாடி பழனிசாமி. நாம இதை செயல்படுத்துறோம்னு எடப்பாடி பயந்து போய் வந்திருக்காரு. நாம சொல்றோம், நீங்க பாஜக மைனஸ் தானே சொன்னீங்க. மைனஸ் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு மைனஸ் தான் சொன்னீங்க. 2001 கலைஞர் தோத்தது பாஜக கூட்டணி தானே சொன்னீங்க. 2004 கூட்டணி வச்சனால தான் அம்மா 2006 தோத்தா தானே சொன்னீங்க. 2021 பாஜகவில் தோத்தா தானே சொன்னீங்க. அப்போ சீமான பிஎம்ஓ குருமூர்த்தி, நிர்மலா சீதாராமன், அண்ணாமலை எல்லாம் சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு அச்சப்பட்டு வந்திருக்கீங்க. எங்க இதுக்கு ரங்கராஜ் பாண்டேயும் சவுக்கு சங்கர் விளக்கம் கொடுப்பாங்களா? சொன்னா போனா அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகணும்னு கில்லிங் சைலன்ஸ் பண்ணிட்டு போவாங்க. ஓகே சார், இப்போ இந்த சுற்றுப்பயணம்லாம் போகும்போது ஸ்டாலின் அவர்களை மட்டும்தான் குறி வச்சு அடிக்கிறார். விஜய் பத்தி எல்லாம் என்ன கேட்டாலுமே ஒரு லைட்டா மிலோட்டமாக பேசுறாரு. சரிதானே? அவருக்கு ஸ்டாலின் தான் அவருக்கு எதிரி. முன்னாள் சீஃப் மினிஸ்டர் இருந்தவர், எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு. விஜய் பற்றியும் சீமான பற்றியும் அவர் பேசணும்னு எதிர்பார்க்க முடியாது இல்லையா? அவரு ஸ்டாலினை ப்ரொஜெக்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி தானே பேசுவார். ஓகே, சீமானவர் முன்னாடி தம்பின்னு சொன்னவர் இப்போ எதிரின்னு ஆக்குறாங்க, மாத்தி பேசுறாரு அப்படிங்கிற விமர்சனம் வருது. உங்களுடைய பதில் என்ன? அவர் இன்னைக்கு பேசுறதான் கரெக்ட். அன்னைக்கு விக்கிரவாண்டியில் விஜய்க்கு ஓட்டு இருக்குன்னு நம்பி பேசியிருக்க கூடாது. நான் தான் சொன்னேன் போலரைசேஷன் வரும்னு சொன்னா இல்லையா? சீமான் இருக்க ஓட்டை காப்பாற்றது கஷ்டம்னு சொன்னா இல்லையாப்பா? 55% மேல திமுக எடுக்கும், 25% மேல பாமக எடுக்குன்னு சொன்னா இல்லையா? ஓட்டு பலம் இல்லாத விஜய்க்கு விக்கிரவாண்டியில ஓட்டு இருக்குன்னு சீமான் நினைச்சதுதான் தப்பு. அதுக்கு பிறகு விக்கிரவாண்டி ரிசல்ட்டுக்கு பிறகு ஜான் ஆரோக்கியசாமி 20% ஓட்டு இருக்கு பேசி விட்டுருங்க, 20% ஓட்டு இருக்கு பேசி விட்டுருங்க, 20% ஓட்டு இருக்கு பேசி விட்டுருங்கன்னு காலை மத்தியானம் சாயங்காலம்லாம் சீமான்ட்ட பேசிட்டே இருப்பாரு. ஒரு மண்ணும் கிடையாது, ஓட்டு கிடையாதுன்னு நான் தான் சொன்னேன். நான் சொன்னது ப்ரூவ் ஆயிட்டு. இப்போ சீமான் அதை உணரல. அந்த கூட்டணி வரல அப்படிங்கறதுனாலதான் என் தலைமையில தான் கூட்டணி விஜய் சொல்லிட்டாரு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் விஜய் சீமான் அடிக்கிறாரு அப்படின்னு வருது இல்லை? விஜய் சீமான் அடிக்கிறது மாநாட்டில் சீமான மறைமுகமா விஜய் அடிச்சாரா இல்லையா? கத்தி பேசுறது சொன்னாரா இல்லையா? சொல்லிட்டு அவரே 5 நிமிஷத்துல கத்தி பேசினார். அப்புறம் அவரு பெரியார் மண்ணுன்னு விஜய் ஆரம்பிச்சாரா இல்லையா? பெரியாரே மண்ணுன்னு ஆரம்பிக்கிறாரு. சீமான் யாரெல்லாம் அடிக்கிறாரு? ஸ்டாலின் அடிக்கிறாரு, எடப்பாடி அடிக்கிறாரு, விஜய் அடிக்கிறாரு. நீங்க 3 பேரும் பெரியார் மண்ணுன்னு சொல்றீங்க, நான் பெரியாரே மண்ணுன்னு சொல்றேன்.
இந்த 3 பேர் ஒரே குட்டையில் ஒரே மட்டைகளாட்டு விஜயும் சேர்த்து அடிக்கிறார். பெரியாரிஸ்டா தான் நான் விஜய் சொல்லி அடிக்கிறார். ஓகே சார். அண்ணாமலை அவர்களின் மனமாற்றத்துக்கு அமித்ஷா காரணம்னு ஒரு வதந்தி வந்துகிட்டு இருக்கு. அண்ணாமலை 10 நாளைக்கு முன்னாடியே 15 நாளைக்கு முன்னாடியே எடப்பாடி சிஎம்னு சொன்னார். ஓகே, உங்கள் நேர்காணல் மிக்க நன்றி.